அம்னீஷியாவிலேயே தினம் தினம் மறதி வர ஆன்டிரோகிரேட் அம்னீஷியாவை மையமா வச்சு எடுத்திருக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். மதும் கேஷ், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன், MS பாஸ்கர், ஜெயபிரகாஷ் நடிப்புல AL விஜய் இயக்கத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வெளியாகி இருக்கிற படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா மெமரிஸும் மறந்து போயிடும். சொல்ல போனா அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமுமே மறந்து போயிடுவாங்க. இதுதான் ஆன்டிரோஜென் அம்னீஷியா. ஸோ இந்த ஹீரோயினை ஒன் ஆஃப் த ஹீரோவா இருக்கிற மதும் கேஷ் தான் பார்த்துப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அர்ஜுன் அசோகனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆகுது, கடைசியா ஹீரோயின் கியூர் ஆறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஹாரிஸோட மியூசிக் தான். ஹாரிஸ் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான மியூசிக்கை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ்லாமே இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஜோக்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலா ஜியா சங்கரும் அர்ஜுன் அசோகனும் ஒரு டிஃப்ரெண்டான கதையோட ஒரு நல்ல அட்டம் தான் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படம். இந்த படத்தோட டிராபேக்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு இடத்துல சலிப்பு தட்டி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராகவும் நல்ல என்கேஜிங்காகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் ரியாலிட்டியோட கொஞ்சம் தள்ளி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. மற்றபடி ஓவராலா ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ட். ஹாரிஸோட கம்பேக்குக்காகவும் ஒரு வித்தியாசமான கதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு நல்ல சாய்ஸா தான் இருக்கும்.